சந்தோஷமா இருந்தது. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஒரு ஹாலிடே மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் அதுதான் சந்தோஷம். இது வந்து பெய்டு ஹாலிடே நமக்கெல்லாம் இல்லை. ஸோ ஒரு ஒரு சந்தோஷமா இருந்தது. அண்ட் ஜெயபிரகாஷ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களோட ஒரு படத்துல கூட, பட் காம்பினேஷன் இல்லைனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். ஐ ஆல்வேஸ் தாட் ப்ரொடியூசரோட டென்ஷன்லாம் விட்டு சந்தோஷமா கேமரா முன்னாடி இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோ இவரோட படத்தை எல்லாம் பார்க்கும்போது. வெரி நைஸ். இந்த ஃபிலிமில் ரம்யா, யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக். எவ்வளோ கஷ்டமான டைலாக் பா விஜய், ரொம்ப அநியாயம் அவங்களுக்கு கொடுத்த டைலாக் எல்லாம். ரொம்ப டங் ட்விஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் லெங்தி டைலாக்ஸு. அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணா ஒரே ஷாட்டில் பண்ணலாம்பாங்க. பாட்டு பாடணும், தாளம் போடணும், முறைக்கணும், காலை தூக்கி வைக்கணும். நாங்கள் 2 பேரும் வேற பார்த்து என்னடா தப்பு கண்டுபிடிக்கலான்னு வைஜி வைத்தியரா பார்த்துட்டே இருப்பாரு. நானும் பார்ப்பேன். நேற்று வந்த சிறு பெண்ணே என் முன்னாடி நடிக்கிறாயான்ற மாதிரி இல்லைல்ல சொல்கிறேன். அப்படிதான் உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனால் ரொம்ப அனாயாசமா அதை தான் சத்யராஜ் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நீங்க ஓகே, வைஜி மகேந்திரா ஓகே, சமுத்திரக்கனி ஓகே, நான் ஓகே, இந்த பொண்ணு என்ன போட்டுது அப்படின்னாரு. அவ்வளவு நல்லா நடிக்கிறாங்க. எவ்வளவு நாளாச்சு சுத்தமான தமிழ் பேசி, ஸ்பஷ்டமான மொழி பேசி, அந்த லாங்குவேஜ்ல ஒரு கமாண்டும் இருந்து நல்லா நடிக்கிற ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ டு ஆல் தி அதர் பீப்புள் ஆல்சோ மை தேங்க்யூ. நீங்களாம் இல்லைன்னா இந்த படம் நடந்தே இருக்காதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் கமிங் டு சுரேஷ் கிருஷ்ணா, ரொம்ப ஒரு ரொம்ப சுகமான அனுபவமா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்றது. அவர் வந்து சிந்து பைரவியில் அசிஸ்டன்ட் டைரக்டர். அப்போ பாலச்சந்தர் கிட்ட நாங்கள் வாங்கியிருக்கிற எங்களை வந்து நல்லா கசர்த்து வாங்கறதெல்லாம் பார்த்தார் அவரு. ஆனா எல்லாத்தையும் விட இன்னைக்கும் அந்த படம் வந்து பேசப்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. அந்த படம் போடும்போது நாங்கள் வந்து உண்மையா, சின்சியரா, அண்டு அவர் சொன்ன மாதிரி நேரத்துக்கு தவறாம வந்தோம். அதுல ஒரு விஷயம் நான் வாண்டட் டு ஷேர். பிரேம் நசீர் வந்து அப்போ ஜூரியில சேர்மனா இருந்தாரு. அதுல அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பர்டிகுலர் ஷாட்டுமா, அந்த ஷாட்டுக்காக தான் ஒரு நேஷனல் அவார்ட் கொடுத்தோம். இன்னொன்னு உன்னுடைய குரல் அந்த மாடுலேஷன் தான் கொடுத்தோம். டப்பிங்லேயமா அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார், டப்பிங்லால நான் தமிழ் பொண்ணு எப்படி டப்பிங் இருக்கும் இல்லைன்னு. அந்த ஷாட்டு சுரேஷ்க்கு தெரியும். நான் ஊர்ல இல்லை, வந்தனாங்கிற கன்னடா படத்துக்காக போயிட்டேன். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி 12 மணிக்கு வந்தேன். அப்போ எடுத்த ஷாட்டு. அதுல பாதி நேரம் நம்ம பாதி தூக்கத்திலே இருந்தோம். ஆனா அதுக்கு வந்து நேஷனல் அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது, நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது நிறைய பேரோட சின்சியாரிட்டிக்காக கொடுத்தாங்க அப்படின்னு தான் நினைக்கணும். அண்ட் YGM எங்க சித்தப்பாவோட நெடுநாளைய நண்பர் அவர். நான் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட் ஆஃப் கமல். அதாவது கமலோட ஹியூமருக்கு அதோட ஜாஸ்தி ஏதாவது பண்ண முடியும்னா இவர் தான். அவ்வளோ சேலஞ்சிங்கா இருக்கும். நான் என்னோட பசுமையான